ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வியாபாரம், இவர்களுடைய நிதி நிலைகளானது எப்படி இருக்குது, அதே போல் இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், பள்ளி மாணவர்களினுடைய படிப்பு நிலைகளானது எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நாளை பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஜூலை 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பல கிரக நிலைகளில் சில அதிசயங்களானது நிலவுகின்றன. இதன் மூலமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ யோகத்துடன் இந்த காலகட்டமானது பிறக்கிறது. சூரியனும் குரு பகவானுமே வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்திங்கன்னா பயணிக்க உள்ளனர். அதே போல் சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். புதன் பகவான் வக்ரமாக உள்ளார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கையானது உள்ளிட்ட நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு துணை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லுங்கள். வெளியிடங்களில், உத்தியோகத்தில், தொழிலில், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தேவையில்லாத பதட்டங்கள் உங்களுக்கு குறையக்கூடும். கழிவு பாதையில் மிகவும் கவனங்களானது தேவை. அதே போல் இந்த காலகட்டத்தில் சிவன் பார்வதி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் அந்நிய குறைபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப சிறந்தது. உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு தாங்க சொல்லணும். செல்வாக்கானது ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கக்கூடும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடும். உறவுகளில் மேன்மைகளானது ஏற்படுங்க. உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் உங்களுக்கு தீரும். புதிய நம்பிக்கையும் தைரியங்களுமே ஏற்படுங்க. உறவினர்கள் தொடர்பான சங்கடங்களும் தீரக்கூடும். பெரிய ஆபத்தில் இருந்து பாதுகாப்பானது உங்களுக்கு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகுங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலுமே கவனங்களானது தேவை. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆனால் வக்ரம் பெற்றிருக்கின்றார். எனவே உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளானது ஏற்படலாம். அசாகரியமான சூழ்நிலையும் எதையுமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்ய முடியாத நிலைமைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. குருவினுடைய பார்வை இருப்பதனால இந்த காலகட்டத்தில் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் என்றாலுமே அதுவரை பார்த்திங்கன்னா கவலைகள் ஆட்கொள்ளும். தொழிலில் போட்டிகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அஷ்டமத்தில் கேது இருப்பதனால இடமாற்றம், வீடு மாற்றங்களானது ஏற்படலாம். சனியினுடைய வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் பார்த்திங்கன்னா உருவாக்குகின்றார். அவரோடு உச்ச குருவும் இணைவதனால உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இலாக்காக மாற்றமோ பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தந்தை வழிவினுடைய உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே தீரக்கூடும். வாகன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது நிறைவேறுங்க. புதிய வாகனத்தை வாங்கிய பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல், அதாவது புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதையுமே பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசித்து செய்தால் நல்ல பலன்களை பார்த்திங்கன்னா பெற இயலுங்க. அந்த புதிய வாகனத்தை வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். இந்த ஒரு சூழல்கள் பார்த்திங்கன்னா மாறக்கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும்.
குறிப்பாக புதன் வந்து பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் இருப்பதனால கல்யாண முயற்சிகளானது கைகூடலாம். கடல் தாண்டி சென்று பணிபுரியக்கூடிய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நல்ல நிறுவனங்களில் இருந்த அழைப்புகளானது வரக்கூடுங்க. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் ஜீவனஸ்தானத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுப்பர். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்களானது அகலும். நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவலானது கிடைத்து தொழிலை விரிவு செய்து கொள்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலையும் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் கைகூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவிகளானது கிடைக்குங்க. உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெற்று வரக்கூடிய சுப காரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். அங்காரக வழிபாடு மேலும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடும். அதே சமயம் இந்த காலகட்டங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் சில பிரச்சனைகளானது வந்து சேரும். அவர்களுடைய முன்னேற்றங்களை கருதி எடுத்த முயற்சிகளானது தாமதம் ஏற்படுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். தாமதங்கள் வந்து உண்டாகும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாங்க. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்கள் அக்கறையை செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். அனுபவஸ்தரர்களினுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விழிப்புணர்ச்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்களானது உறுதியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறையானது தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ஆத்மகாரகன் சூரியனால் எடுக்கக்கூடிய வேலைகளானது வெற்றியாகும். நினைத்த காரியங்களுமே நடந்தேறுங்க. உங்களிடம் இருந்த சோர்வுகளானது நீங்கி இப்பொழுது சுறுசுறுப்பாகவே செயல்பட தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் அமையும். அரசியல்வாதிகளுக்கு வேலை பளுவானது அதிகரிக்குங்க. தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள். அதே போல் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதனால குடும்பத்தினர்களுடைய ஆலோசனையை ஏற்பது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். நல்ல முறையில் நடந்து வந்த வேலைகளிலுமே தடைகள் தாமதங்கள் என்ற நிலைகளானது உருவாகக்கூடுங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவானும் இந்த காலகட்டத்தில் அஸ்தமனமாகி இருப்பதனால நடுக்காட்டில் விட்டது போல் உங்களுடைய நிலைகளானது மாறக்கூடுங்க. செயல்களில் கொஞ்சம் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. அதேபோல் உங்களுடைய செயல்களில் கவனங்களும் குறைய ஆரம்பிக்கும். திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாக வேண்டி வருங்க. வியாபாரத்தினுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடிகளும் பிரச்சனைகளுமே உங்களுக்கு உண்டாகும். போட்டிகளுமே அதிகரிக்க கூடுங்க. வரவு செலவில் இழுபறியான நிலைகளானது இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால செலவுகள் கூடவே அதிகரிக்குங்க. முயற்சிக்கு ஏற்ற வருமானங்கள் இல்லை என்ற நிலைகளானது இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும். மனம் குழப்பம் அடையும் என்றாலுமே இந்த காலகட்டத்தில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் தைரியங்கள் தன்னம்பிக்கைகளானது அதிகரிக்கும். எடுத்த வேலையை முடிக்கும் அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல்கள் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். உடன் பணிபுரிபவர்களுடன் இணக்கமான நிலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடானது விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடும்.
உடல்நிலையில் தோன்றிய சங்கடங்களானது விலகுங்க. இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த பணமானது வரும். நிதி நிலைகளுமே உங்களுக்கு உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ பரிகாரமாக சிவன் பார்வதி வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மறக்காமல் அந்த வழிபாடை வந்து செய்துக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.